அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த மாலை வேளையிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை குறித்து ஒரு சில வசனங்களை இந்த மாலை வேளையில பார்க்கலாம். வேதாகமத்திலிருந்து ஒரு சில வசனங்களை பார்க்கலாம். வாசியுங்கள். சங்கீதத்தின் புஸ்தகம் 106வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவர்கள் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார், அவர்கள் ஆத்துமாக்களிலோ இளைப்பை என்ன பண்ணார்னா அனுப்பினார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான என் அன்பு தேவ பிள்ளைகளே, வேத வசனம் சொல்லுகிறது, கேட்டதை கொடுக்கிற தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. மனிதர்கள் கொடுப்பாங்க, சில நாட்கள்ல என்ன பண்ணுவாங்க, சொல்லி காட்டுவாங்க. ஆனா நம்முடைய தேவன் அப்படி அல்ல. அவர் வானத்தை திறந்து இடம் கொள்ளாமல் போகிற வரைக்கும் நம்மளுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. எனக்கு அருமையான அன்பு தேவ பிள்ளைகளை, இதை பார்த்து கொண்டிருக்கிற, இதை கேட்டு கொண்டிருக்கிற எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, நீங்க கேளுங்க, தேவ சமூகத்துல கேளுங்க. மத்தேயு 7:7 சொன்னது போது, கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் உங்களுக்கு திறக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. கேளுங்க. தெய்வத்தை நோக்கி நீங்க எந்த அளவுக்கு நீங்க கேட்கிறீர்களோ அந்த அளவுக்கு அவர் வானத்தை திறந்து உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. எப்படிங்க கேட்கணும்? எதைங்க கேட்கணும்னா ஞானமாக கேட்க வேண்டும். சிலர் ஞானம் இல்லாமல் கேட்கறதுனால ஆசீர்வாதத்தை இழந்து போகிறோம். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான அன்பு தேவ பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்க கேட்டாங்க. என்னத்தை கேட்டாங்கன்னா, இறைச்சி எங்களுக்கு வேண்டும், இறைச்சியை நீங்கள் எங்களுக்கு தாருங்கள் என்று சொல்லி அவர்கள் மோசே இடத்துல என்ன பண்ணாங்க, முறுமுறுக்கிறார்கள். மோசே தேவ சமூகத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக மன்றாடுகிற ஒரு வேளையில கர்த்தர் ஒரு கீழ்காட்சியை அடிக்கப்பட்டார். என்னாகமத்தின் புஸ்தகத்தில் 11வது அதிகாரம் 33வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 30வது வசனத்தை வாசிங்க. பின்பு மோசேயும் சேர்ந்தார்கள். ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து, நல்லா கவனிங்க, தேவனுடைய இதுதான் பெரிய ஒரு ஆசீர்வாதம். கேட்டாங்க, எங்களுக்கு இறைச்சி வேணும்னு கேட்கும்போது கர்த்தர் ஒரே ஒரு காரியத்தை செய்தார். கடலிருந்து ஒரு கீழ்காற்றை அடிக்க செய்தார். காடைகள் என்ன பண்ணா, ஒரு நாள் பிரயாணமாக போகிற தூரமும் இந்த பக்கம் ஒரு நாள் பிரயாணமாக போகிற தூரத்திற்கும் காடைகளை என்ன பண்ணாரு, குவித்தார். அவர்கள் என்ன பண்ணாங்க, புசித்து திகட்டி போகிற அளவுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் காடைகளை என்ன பண்ணாங்க, சேர்த்து கொண்டு அந்த இறைச்சியை சாப்பிட்டார்கள். சாப்பிடும் போதே அதுல 33வது வசனத்தை வாசிங்க. இன்னைக்கு வாசித்ததுல என்னாகுமா, 11:33, தங்கள் பற்கள் நடுவே இருக்கும் இறைச்சியை அவர்கள் மென்று தின்னு முன்னே, நல்லா கவனிங்க, கர்த்தருடைய கோபம் வந்துருச்சு. இவங்க எதை கேட்டாங்கன்னா, இறைச்சியை கேட்டாங்க. ஹல்லேலூயா. அதையும் கர்த்தர் கொடுத்தாரு. புசிப்பும் குடிப்பும் தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க முடியாது. அவர்கள் புசிக்கிறத கேட்டாங்க. தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போகிற ரகசியத்தை கேட்டிருந்தா ஒருவேளை கர்த்தர் அதை அனுமதித்திருப்பார். கர்த்தருடைய வழியை கேட்டிருந்தால் கர்த்தர் ஒருவேளை அனுமதித்து அந்த வழியை காண்பித்திருப்பார். இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னா, ஹல்லேலூயா, அவர்கள் கேட்டது இறைச்சியை, புசிப்பை புசிக்க வேண்டும். இந்த புசிப்பு தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு போகாது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. புசிப்பும் குடிப்பும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லை. அதை கேட்டாங்க. அந்த தேசத்துக்குள்ள அவங்க பிரவேசிக்க முடியல. கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாம அவர்கள் இச்சித்ததை அங்கே மென்று தின்னு அங்கே அடக்கம் பண்ணிட்டாங்க. அல்லேலூயா. எப்படி கேட்கணும்? ஞானமாய் கேட்க வேண்டும். தேவ சமூகத்தில் எதை கேட்டாலும் கொடுப்பார். அதுக்குள்ளே பலனையும் அவர் தருவார். இன்னைக்கு அநேகர் எனக்கு வீடு வேணும் ஆண்டவரே, காரு வேணும் ஆண்டவரே, பங்களா வேணும் ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகளுக்கு ஆஸ்தி வேணும், அந்தஸ்து வேணும் தான் கேட்கிறவங்களுக்கு தேவ ராஜ்யத்தை யாரும் கேட்கிறது இல்ல. தேவனுடைய வழி எது நம்ம கேட்கறது இல்ல. தேவ ஆலோசனையை கேட்பதில்லை. தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்பது இல்லை. அதனாலதான் இன்னைக்கு அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தருடைய பிள்ளைகள் இழந்து 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 ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா. தன்னுடைய சொந்த இஷ்டத்துக்கு தான் ஓடுவோம். எனக்கு இதை தாங்க ஆண்டவர்,
ஆண்டவரே, எனக்கு பணம் வேணும் ஆண்டவரே, எனக்கு நல்ல காரு வேணும் ஆண்டவரே, நல்ல உடை வேணும் ஆண்டவரே தேவ சமூகத்தில் கேட்கிறவங்களுக்கு ஆவிக்குரிய காரியங்களை கேட்பதற்கு அநேகருக்கு மனமில்லாமல் போய்விட்டது. ஹல்லேலூயா. அவங்க இறைச்சியை கேட்டாங்க, கர்த்தர் கொடுத்தார். அதை மென்று தின்னு முன்னே வாதை வந்தது. அந்த வாதையில அநேக பேர் மரித்து போனார்கள். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. எனக்கு அருமையான அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான அன்பு தேவ பிள்ளைகளே, வார்த்தையை கேளுங்க, அபிஷேகத்தை கேளுங்க. அந்த அபிஷேகம் உங்களை என்ன பண்ணும்னா வார்த்தைக்கு நேராக கடந்து போகும். சங்கீதத்தின் புஸ்தகம் 78வது அதிகாரத்தில் 29வது வசனத்தை வாசிக்க கேட்போம். சங்கீதத்தின் புஸ்தகம் 78வது அதிகாரம் 29வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசியுங்கள். அவர்கள் புசித்து என்ன பண்ணாங்க? திருப்தி அடைந்தார்கள். நல்லா கவனிங்க. அவர்கள் இச்சித்ததை அவர்களுக்கு தேவன் கொடுத்தார். அவர்கள் புசித்து நல்ல திருப்தி அடைஞ்சாச்சு, போதுங்கிற அளவுக்கு திருப்தி அடைந்தார்கள். அவர்கள் இச்சித்ததை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தார். இன்னைக்கு அதுதான் பாவம். எதை கேட்டாங்கன்னா இறைச்சியை கேட்டாங்க. அதுல இச்சை ஆயிட்டு, இறைச்சியின் மேல இச்சை. அதை எப்படியாவது நாங்கள் புசிக்க வேண்டும், அதை எப்படியாவது நாங்கள் சாப்பிட வேண்டும் என்பது அவர்கள் இருதயத்தில் என்ன இச்சையாக மாறிட்டு. இன்னைக்கு அநேகர் கண்களில் இச்சை பண்ணுவாங்க, உடைய பார்த்தா ஒரு இச்சை, அநேக அழக பார்த்தா ஒரு இச்சை, ஒரு வீட்டை பார்த்தா ஒரு இச்சை, ஒரு இடத்தை பார்த்தா ஒரு இச்சை வரும் போல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இறைச்சியை குறித்ததான ஒரு இச்சை, இச்சை உள்ளவர்கள் ஆனார்கள் என்று வேதம் சொல்லுது. இச்சை என்பது பாவம். அந்த பாவத்தை அவர்கள் கேட்டார்கள். அது நிமித்தம் அங்கே மரணம் அவர்களை ஆண்டு கொண்டது. ஹல்லேலூயா. கேட்டதை அவர்கள் கொடுத்தார். நம்முடைய தேவன் கரம் குறுகினது அல்லங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு என்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். என் பிள்ளைகளுக்கு என்ன தேவை, என் கணவருக்கு என்ன தேவை, என் மனைவிக்கு என்ன தேவை, என் உற்றார்களுக்கு என்ன தேவை என்பதை அவர் ஆராய்ந்து அறிந்து கொண்டிருக்கிறார். மனிதர்கள் கூட ஒருவேளை மறந்து போகலாம், நம்முடைய தேவன் மறந்து போகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான என் அன்பு தேவ பிள்ளைகளே, இதை பார்த்து கொண்டிருக்கிற, இதை கேட்டுக் கொண்டிருக்கிற எனக்கு அருமையான அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய சமூகத்தில் நீங்க ராஜ்யத்தின் ரகசியங்களை கேளுங்க. அப்பாவிடத்துல நீங்க கேளுங்க, அப்பொழுது அவர் நிறைவாய் உங்களுக்கு கொடுப்பார். ரகசியங்களை கேளுங்க, வார்த்தைகளை கேளுங்க, அபிஷேகத்தை கேளுங்க, வல்லமையை கேளுங்க, நித்தமும் அவர் சமூகத்தை தேடுங்க. ஹல்லேலூயா. அப்படி கேட்கும்போது நிச்சயமாகவே அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. உலக ஆசீர்வாதத்தை கேட்காதீங்க, அது ஒரு நாள் மறைந்து போகும். உலக இச்சையை கேட்காதீங்க, அது பிசாசு உங்களை கொண்டு மேற்கொண்டு பலவிதமான சிக்கலில் உங்களை மாட்டி விடும். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான அன்பு தேவ பிள்ளைகளை, கேட்டதை கொடுத்தார். கொடுத்தது மாத்திரமல்ல, அவர்கள் இச்சையுள்ளவர்கள் ஆனார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசியுங்கள். ரோமருக்கு எழுதின நிருபம் 7வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசியுங்கள். ஆகையால் என்ன சொல்லுவோம்? நியாயப்பிரமாணம் பாவமோ? பாவம் என்னதென்று நான் வாசிங்க. மற்றபடி அறியவில்லை, இச்சியாதிருப்பாயாக. நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை என்ன பண்ணுது? பாவம் என்று நான் அறிந்திருக்க மாட்டேன். நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது இச்சை என்பது பாவத்தை குறிக்கிறது. நீங்க ஒரு அழகான உடைய பார்த்து அநேகருக்கு இச்சை வரும், அது பாவம். அழகான வீட்டை குறித்தது, ஆஹா எவ்வளவு அருமையான வீடு, கண்கள்ல இச்சை வந்துருச்சு, அது பாவம். நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் நான் அதை எப்படி அறிந்திருக்க முடியும்? எனக்கு அருமையான அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான அன்பு தேவ பிள்ளைகளே, நியாயப்பிரமாணம் சொல்லுது இச்சை என்பது பாவம். அந்த பாவத்தை தான் அவர்கள் கேட்டாங்க. கேட்டது நிமித்தம் வாதைகள் வந்தது. வாதையின் நிமித்தம் அநேக பேர் மரித்துட்டாங்க. அந்த வாதையின் நிமித்தம் அங்கேயே அடக்கம் பண்ணப்பட்டாயிற்று. எனக்கு அருமையான அன்பு தேவ பிள்ளை, வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான அன்பு தேவ பிள்ளை, ஒரே ஒரு வசனத்தை வாசிங்க. சங்கீதத்தின் புஸ்தகத்தில் ஸ்தோத்திரம் 103வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு
அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே, அவரை ஸ்தோத்தரியுங்கள். வார்த்தையை கேளுங்க. வார்த்தையை கேட்க முடியாதபடி என்ன பண்ணுவான்? பிசாசு பலவிதமான சிந்தனைகளை கொண்டு வருவான். வார்த்தையை கேட்க முடியாத பலவிதமான எண்ணங்களை கொண்டு வருவான். வார்த்தையை கேட்க முடியாத பலவிதமான உலக கவலைகளை கொண்டு வருவான். ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தை கொண்டு வருவான். இச்சையை கொண்டு வருவான். அது நிமித்தம் என்ன ஆகுதுன்னா வார்த்தையை கேட்க முடியாது. வார்த்தையை கேளுங்க. கர்த்தர் உங்களை தூதர்களாய் மாற்றுவார். சங்கீதக்காரன் அழகாய் சொல்லுகிறான், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே. கர்த்தருடைய வார்த்தை அழகாய் சொல்கிறது. நீங்க வார்த்தையை கேட்டா நீங்க தூதர்களாக மாற முடியும். தூதர்களாக நீங்க மாறிட்டீங்கன்னா கர்த்தருக்கு நீங்க பணிவிடை செய்கிற அந்த ஊழியத்தை கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாய் கொடுப்பார். ஹல்லேலூயா. எதை கேட்கணுமோ அதை ஞானமா கேளுங்க. வார்த்தையை கேளுங்க, அபிஷேகத்தை கேளுங்க. உலக காரியத்தை நீங்க கேட்டீங்கன்னா விழுந்துருவீங்க. ஹல்லேலூயா. விழுவதற்கு அல்ல, கர்த்தர் நம்மளை எடுத்து பயன்படுத்தணும், அவருக்கு பணிவிடை செய்யணும், அவருக்கு தூதனாய் நீங்க மாறணும். அப்படின்னா வார்த்தையை கேட்டால் நிச்சயமாக பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை அவர் கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. கேளுங்க. வார்த்தை, ஆண்டவரே எனக்கு தாரும், அந்த வார்த்தையில் இருக்கிற மகிமையை எங்களுக்கு தாரும், அந்த வார்த்தையில் இருக்கிற அபிஷேகத்தை எங்களுக்கு தாரும் கேளுங்க. மத்தேயு 7:7 சொன்னது போல கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அந்த அபிஷேகத்தை நீங்க கேட்டா அவர் தருவார். உலக காரியத்தை எந்த சூழ்நிலையும் கேட்காதீங்க. எல்லாமே மாயையே என்று வேதம் சொல்லுகிறது. சூரியனுக்கு கீழே நீங்கள் படுகிற பிரயாசம் எல்லாம் மாயையான காரியத்தை நீங்க கேட்காதீங்க. கேட்டோம் அப்படின்னா அதற்குரிய பலனையும் கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான அன்பு தேவைப்படும். இந்த மாலை வேளையில கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான அன்பு தேவைப்பிள்ளைகளே, கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேட்பதை அவர் கொடுப்பார். வானத்தை திறந்து இடம் கொள்ளாமல் போகிற வரைக்கும் அவர் நிறைவாய் உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையின்படி இந்த மாலை வேளையில உங்களை நடத்துவாராக. எல்லா கண்களை மூடி ஒரு நிமிடம் தெய்வத்தை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. 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 உம்மை ஸ்தோத்திரம். வார்த்தையின்படி ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நடத்துங்கப்பா. ஞானமாய் கேட்பதற்கு கர்த்தர் கிருபை தாரும், பாதுகாத்துக் கொள்ளும், பலப்படுத்தும். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல தெய்வமே. ஆமென். ஆமென். ஆமென்.